தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே நல்லா இருக்கத்தானே நீங்க நல்லா இருக்கத்தானே டிஆர் வராருங்கோ விஜய டிஆர் வராருங்கோ தமிழ்தாயை போற்றிடும் பாவலன் நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன் தமிழ்தாயை போற்றிடும் பாவலன் நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன் அச்சம் அறியாத வீரன் அனைத்து தமிழருக்கும் தலைவன் தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே போராடும் குணம் கொண்டவள் நல்ல பாதாடும் திறன் கொண்டவள் தின்தா தினக்கு தின்ன தின்தா தின்னா ஜாதி மத பேதமற்றவள் வாழ்வில் சாதிக்க துடிக்கின்றவள் இடர் வந்தால் எதிர்த்து நிற்பவன் உயர் வந்தால் துடைத்து எரிபவன் தடை வந்தால் உடைக்க துணிந்தவன் சரித்திரம் படைக்க பிறந்தவன் விஜய டிஆர் என்றும் நல்லவன் உங்கள் வாழ்வில் விளக்கேற்றும் வல்லவன் தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே தன்மானே தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே புதுமைகள் மலர வேணுங்க கீழ் புதியவர்கள் வளர வேணுங்க தின்தா தினக்கு தின்ன தின்தா தின்னா இளைஞர்கள் முன்னேறணுங்க அதை ஏற்படுத்தி தர வேணுங்க இது லட்சிய திமுக நோக்கம் விஜய டிஆர் தருவாரு ஊக்கம் ஏழைகளை முன்னேற்ற சட்டம் வருவதே டிஆரின் திட்டம் பொங்கி வருது பாரு தருணம் புரட்சி மலர இளையோர் வரணும் தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டது தன்மானே தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டது வைரம் ஒண்ணு வெளிப்பட்டது வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டது நல்லா இருக்கத்தானே நீங்க நல்லா இருக்கத்தானே டிஆர் வராருங்கோ விஜய டிஆர் வராருங்கோ தமிழ்தாயை போற்றிடும் பாவலன் நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன் தமிழ்தாயை போற்றிடும் பாவலன் நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன் அச்சம் அறியாத வீரன் அனைத்து தமிழருக்கும் தலைவன் தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே வருங்கால சூப்பர் ஸ்டார் அருமை தம்பி எஸ்ஆரின் மன்ற நிர்வாகிகள் எனது தம்பிமார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம் உரித்தார்கள். அன்பு தலைவர் உச்சி மீது வானிழிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியாரின் நெறிக்கூற்றை இன்றைய அளவில் உறுதிப்படுத்துவதிலே எத்தனை கொம்பல்வாதங்களை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இந்திய திணைக்களத்திலேயே ஒரே தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய
ஆசான் நம்மளுடைய தலைவர் அண்ணன் டிஆர் அவர்களின் முதற்கண் வணக்கத்துடன் என்னுடைய உரையை தொடர்கின்றேன். தாய்மார்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி அருமையா கட்சி வளர்க்க போறோம். கட்சி வளர்ந்து சூப்பரா போடுறது. இளைஞர்களை மாணவர்களை கூட வந்து நம்ம கட்சியில சேருங்க. வருகின்ற போது அண்ணன் நிறுவனாரு அக்டோபருக்கு அடுத்து பொதுநிலம் எதிர்மாறும் இல்லாமல் பொதுமாதிரியாக லட்சிய பிரயோகம் முன்னேற்ற கழகம் விடு வெள்ளியாக ஒளி கொடுத்து தமிழகத்திலே மின்னும் என்று கூறி இந்த கூட்டத்திற்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். என் முதற்கண் வணக்கம். இன்று முதல் லட்சி திமுக எழுச்சி. இதனால் நமக்கு ஏற்பட்டது மகிழ்ச்சி. என் தலைவனுக்கு பிடிக்காது புகழ்ச்சி. எதிர்கட்சிகள் ஆகப் போகிறார்கள் அதிர்ச்சி. இனிமேல் தான் லட்சி திமுகவிற்கு வளர்ச்சி. தமிழகத்தில் இனிமேல் தான் மறுமலர்ச்சி. நம்மிடம் உள்ளது பேச்சு. இதனால் பல கட்சிகள் போகிறது மூச்சு. 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நமது தலைவர் தலைமையில் தமிழகம் எங்கும் அணிவகுப்போம். வெற்றி பெறுவோம், பாடுபடுவோம். அடுத்த மாதத்தில் இருந்து தலைவர் நமக்கு சூறாவளி சுற்றுலா பயணத்தின் மூலம் நமக்கு கொடுக்க போகிறார் அரசியல் பயிற்சி. அதற்கு நாம் எடுக்க வேண்டும் முயற்சி. இதற்கு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றியம் நகரம் வார்டு கொண்ட உறுப்பினர்களை சேர்த்து நமது லட்சிய திமுக கொடியை பறக்க வேண்டும், எதிரிகளை ஓட வேண்டும் என்று நான் உங்களையும் பணிவான அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஒன்றும் தெரியாதவர்கள் எல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் எல்லாம் இன்று மேடையேறி பேசுகிறார். அறிஞர் அண்ணா அன்றே சொல்லியிருக்கிறார், அறிவுள்ள அறிவாளி எல்லாம் மூளையில் முறையை கிடைக்கிறார்கள், அறிவே இல்லாதவர்கள் எல்லாம் இன்று மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அறிவுள்ள அறிவாளி மூலையில் இருக்கிறார், அறிவே இல்லாதவன் மேடையேறி பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நாம் சந்திக்காமல் இருப்பது அதற்கு ஒரு காரணம் உண்டு. இனிதான் நமக்கு எழுச்சி. இதைக்கு கருத்தில் கொண்டு அனைத்து நிர்வாகிகளும் முழு மூச்சியுடன் நமது கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்ற பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எதிரியை நம்ம எதிரி யாரு, அந்த எப்படி அந்த எதிரியை எந்த நோக்கத்தை வீழ்த்தணும், எப்படி வீழ்த்தா சரியா இருக்கும் அப்படின்றத இங்க போகும்போது முடிவு பண்ணிட்டு போயிரு. அதுதான் இந்த லட்சிய அன்பு தலைவர் லட்சிய தலைவர் நமக்கெல்லாம் வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அப்படின்னு தைரியமா நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு அவர் தான் முதல்வர், தலைவர் அவர் தான், முதல்வர் அவர் தான். அவர் என்ன சொல்றாரு கட்டுப்படுறோம், அவ்வளவுதான். அதை நோக்கி அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அம்புல அவலம் இருக்கணும். பாண்டிச்சேரி சார், மாநிலத்தின் சார், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கழகத்தின் சார், திண்டிவனம் வெங்கடேசன், கழக தொண்டர்களும் வருகிற நவம்பர் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். எல்லோரும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தி நம்ம கட்சியை வளப்படுத்தி வருகிற சட்டமன்ற தேர்தலில் லட்சிய திமுகவுக்கு தனி முத்திரை என்று எல்லாரும் திரும்பி பார்க்க கூடிய வகையில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா பிறந்த காஞ்சியிலே ஒரு மேகநாதரம் எவ்வளவு பேரை சொல்லணும். இது தாயா உருவாக்கி வச்ச சொத்து. திருச்சியில மரிய கருப்பையா, மையப்பனா, குமாரா, திருப்பதியா, இல்ல அமீரா, என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் ஒவ்வொரு மாவட்ட அரவிந்தன் அன்றைக்கு டிஆர், இன்னைக்கு நான் உருவாக்கி வச்ச எஸ்டிஆர். டிஆருக்கு ஃபாதர், என் எஸ்டிஆர் மன்றத்து ஒவ்வொரு தோழனுக்கு காட் ஃபாதர். இளைஞர்களை திரட்ட முடியும், எங்களால முடியும். ஒண்ணு மட்டும் சொல்ற, நமக்கு கடவுள் எல்லா பலத்தையும் கொடுத்தான், மனபலத்தை கொடுத்தான், தைரியத்தை கொடுத்தான். மனபலத்தை மட்டும் கொஞ்சம் இப்ப கொடுக்கல, அவ்வளவுதான். கொஞ்சம் படபலம் மட்டும் இருந்தா கட்டிட்டு வேணாலும் கட்டிக்கிட்டு வரலாம் முடியும். சில பேர் இன்னைக்கு பிலிம் நாடகம் காட்டிட்டு இருக்காங்க, நான் பேரை சொல்ல விரும்பல. டிசம்பர் மாசத்துல இருந்து
சுற்றுப்பயணம் தொடங்குறேன். தஞ்சாவூர்ல இருந்து ஜான்சன் பையன் ஜெயராஜ்ல இருந்து டிஆர் கோகுல இருந்து எந்த மாவட்டத்தில் ஆள் இல்லையா? சிவகங்கை மட்டுமா? ஒரு முத்துகிருஷ்ணன் இப்ப காரைக்குடியில பொதுக்கூட்டம் பண்ணணுமா? சார் நிக்கணும். எத்தனை கூட்டம் காரைக்குடி வேணுமா? தேவைப்பட்ட வரும் போடுவாரு. எல்லா ஊர்லயும் கிருஷ்ணகிரியில கூட பிரபு வந்திருக்க மாதிரி எல்லா ஊர்லயும் எங்களால் எல்லா மாவட்டத்திலையும் அது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நம்முடைய ஈரோடு மாவட்டம், கோவை எல்லாத்திலையும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்க. மதுரை, திருநெல்வேலி, அதே மாதிரி நம்முடைய வடசென்னை மாவட்டத்தில் பொதுக்கூட்டம், எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் தேதி கொடுத்துட்டேன். கன்னியாகுமரியிலிருந்து தொடர்ந்து சென்னை வரைக்கும் நம்மால எந்த அளவுக்கு முடியுமோ நாம் லட்சிய திமுகவின் வழக்கத்துக்கு ட்ரை பண்ணோம். அடுத்த 6 மாசத்தில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்காதீங்க. இது ஒரு பக்கம். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் லட்சிய திமுகவை ஒரு பெரிய இயக்கமாக வளர்ப்பது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் இருந்தால் நிச்சயமா எல்லாரும் இன்னைக்கு அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு டிஆர் இருக்கிறாரு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னன்னா உடலோட எடையை குறைச்சிருக்க, குறைச்சு வச்சிருக்கிறது உடல் எடை. நாம போன வெற்றி நட பல கேள்விக்கு நம்ம சொல்ல போறோம் விட இளைஞர் பட உடைக்கறியப்படும் அத்தனை தடை எல்லாத்தையும் உடைக்க முடியும். இன்னொன்னு நம்முடைய சிவகாசி ராஜலிங்கத்தோட பையன் ஒண்ணு சொன்னாரு. புலிப்பட பங்கன்ல இளைய தளபதி விஜயோட படத்தோட புலி பங்கன்ல பேசினா அந்த பங்கன் அவ்வளவு பாப்புலராக ஆகுதுன்னு சொன்னா அரட்டையரங்கன்னு பேசி இன்றைக்கு சன் டிவியை தூக்கி நிறுத்தினது நம்பதான், அமல் சூப்பர் குடும்பத்தை தூக்கி நிறுத்தது நம்பதான். நீங்க இல்லைன்னா அங்கேயே ஆடுதுன்னா நீங்க இல்லாத தீர்னு சொன்னாங்க. நாம இல்லாத அந்த திமுக ஆடணும், அது பாடணும். நாம யாரோட கூட்டணி அமைக்க போறது முக்கியமல்ல, நாம யாரோட இருக்க மாட்டோம், எந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் உறுதியா இருக்கிறோம்னு சொன்ன மாதிரி அதை பார்த்து கேட்டாங்க. ஏன் இந்த அம்மாவோட ஆட்சி பத்தி பேசிட்டோம், மத்தவங்க பேசிட்டோம். நாம யாருக்கு ஆதரவா இருக்க போறோங்கிறத நாங்க சொன்ன மாதிரி முன்னெல்லாம் வேகம் உள்ள டி ராஜேந்தர், இப்பொழுது விவேகம் உள்ள டி ராஜேந்தர். முன்னெல்லாம் நான் சத்ரியனா இருந்தேன், இப்ப சாணிக்கர் ஆயிட்டேன். ஒண்ணு சொல்றேன், என் மகன் நாளை என்பது நான் பெற்றெடுத்த மகன் தான் சிம்பு. நாளை பச்சையா பகிரங்கமா சொல்றேன், நான் 15 பைசா செலவு பண்ணி என்னோட திண்டிவனத்துல இருந்து வெங்கடேசனை கூட்டு வரல. நான் எந்த செலவு பண்ணி மயில இருந்து நான் பாருன்னு சொல்லல. நான் எந்த செலவு பண்ணி காரணருடைய மதுரையில இருந்து வர சொல்லல. நான் எந்த செலவு பண்ணியும் என்னோட ராஜகோபால வர சொல்ல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னா, இன்னைக்கு ஒரு கூட்டம் வச்சு இன்னொரு நாள் ஆலோசனை, இன்னைக்கு பிறந்த நாளைக்காக வந்துட்டு இன்னொரு நாள் ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சா வர்றதுக்கு 10 காசு கூட என்னுடைய சொந்தம் கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு வச்சேன். இன்னை வரைக்கும் அந்த ராஜேந்தர் இப்படிதான் இருப்பேன், என்னைக்கு இப்படிதான் இருப்பேன். என்ன மறக்காம நீ வந்த பார், அன்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ராஜேந்தர் இந்தி பிரச்சார சபால இருந்தாலும் சரி, என் கட்சிக்காரன் இன்னைக்கு என்ன ஆசைப்படுறான், சுயமரியாதையும் தன்மானத்தையும் பார்த்து பார்த்து உழைக்க தெரியாத ராஜேந்திரா இருந்தனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன், கவலைப்படாத. ஒண்ணு கலைஞர் கலைஞர் கலைஞர்னு பேசுனதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்ப நம்மள ஒரு குருநாதர்னு கூப்பிட்டு நம்மளுடைய கருத்தை அவர் அறுத்துட்டாரோ, இனிமேலுக்கும் நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் என்னோட குருநாதரு, அந்த நாதரு, எந்த நாதரும் இல்லை. அதெல்லாம் பழங்கதை. அடுத்த தலைமுறைக்கு, அதாவது இங்க சண்முகராஜ் பேசுன மாதிரி நான் தலைவர், எல்லாருமே நாட்டில் முதல்வர்ன்றான். எவனாவது எதிர்கட்சி தலைவரா நான் நின்று பேசணும் ஜில்லா பேசுறேனா? நாம
தோழமைன்னு சொன்னா தோல் கொடுப்போம், எதிர்த்துறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எதிரின்னு சொன்னா எதிர்த்தே காட்டுவோம். இன்னொன்னு, என் பையன் அரசியலுக்கு வரல, அரசியலுக்கு வரவே வேண்டாம், பின்னாடி இருந்தாலே போறோம். முன்னாடி இருக்கிறதா முன்னாடி இந்த தாடி சிம்புவோட தாடி. இன்னொன்னு, நாம யாரு நமக்கு ஏதோ ஒரு கூட்டணி அமையும், இறைவன் அருளால அமைக்கப்படும். அப்படி அமைஞ்சா நாம அடுத்த தலைமுறைக்கு ஒரு கட்சியா லட்சிய திமுக இருக்கணும். கட்சியை வளர்க்கணும், கட்சியை விளக்குறதுக்கு நீ பாடுபடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இளைஞர்கள் நம்மளை தேடி வர்றாங்களோ எல்லாரையும் அரவணைக்கணும். நீ நான் தான் எங்க தலைவர்கிட்ட இருப்பேன்னு மட்டுமே நிக்காத, எல்லா ஊர்லயும் நம்மளோட அமைப்பை ஏற்படுத்தணும். அந்த அமைப்பை ஏற்படுத்தி விட்டால் நிச்சயம் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வருங்காலத்தை உருவாக்கும். அதே மாதிரி நமக்கு கூட்டணியிலே மரியாதை கொடுத்து ஒரு மரியாதைக்குரிய சீட்டு கொடுத்தால் அந்த இயக்கத்தின் வெற்றிக்காக லட்சிய திமுக முழு மூச்சுடன் பாடுபடும் என்ற முடிவோடு செல்லுங்கள். அந்த முடிவை எடுப்போம். இந்த முடிவு நாட்டை கலக்கும். நம்முடைய கொள்கை விளக்கம் இந்த நாட்டுக்கு நம்முடைய கொள்கையை எடுத்து விளக்கும் பயணத்தை தொடர என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். அதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் கரம் கரம் கரம். உங்களிடத்தில் காத்துகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே, வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே. நல்லா இருக்கத்தானே, நீங்க நல்லா இருக்கத்தானே. டிஆர் வராருங்கோ, விஜய டிஆர் வராருங்கோ. தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். அச்சம் அறியாத வீரன், அனைத்து தமிழருக்கும் தலைவன். தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, வைரம் ஒன்று வெளிப்பட்டதே, வைராக்கிய வைரம் ஒன்று வெளிப்பட்டதே.